வணக்கம் உறவுகளே! நான் உங்களோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வயல்ல நம்ம எப்படி கரும்ப நடவு போட போறோம் அப்படிங்கிறது தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து விதைக்கரும்பு ஒதுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதுலேருந்து இப்போ விதைக்கரண போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. நாம வந்து நம்ம கரும்புலயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த விதைக்கரும்பு வந்து ஒதுக்கி வச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து வந்து நமக்கு விதைக்கரணைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. நாம எப்பயுமே விதைக்கரணைகள்லேருந்து தாங்க கரும்பு வந்து நடவு செய்வோம். விதைக்கரணைன்னா ஒண்ணுமில்லைங்க. இந்த மாரி கரும்ப துண்டு துண்டா நறுக்கி குடுப்பாங்கங்க. அதுதாங்க. இந்த ஒரு துண்டுல பார்த்தீங்கன்னா, 2 பருவு இருக்குங்க. அதாவது நம்ம சாப்பிடும்போது மொத்தமா இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு இதுவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அது மாரி 2 பருவு இருக்கிறதா பார்த்து நறுக்கி குடுப்பாங்கங்க. ஏன்னா, அப்பதான் அந்த 2 இடத்துலயும் இருந்து தாங்க தளைஞ்சு வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி நறுக்கி குடுப்பாங்கங்க. இந்த மாரி நறுக்கிறவங்க நம்மகிட்ட பேசக்கூட மாட்டாங்கங்க. ஏன்னா, அவங்க வந்து எவ்வளோ பில்லு நறுக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எண்ணி தாங்க நமக்கு நறுக்குவாங்க. 1000 பில்லுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காசுங்க. இது மாதிரி கூட இருக்க அக்காங்க வந்து அந்த கரும்புல இருக்க சோவைய அத்தனையுமே சுத்தமா உரிச்சிருவாங்கங்க. அப்பதான் வந்து அந்த பருவு வந்து ஈஸியா வெளியில மொளச்சு வர முடியுங்க. பாருங்க இந்த மாரி எவ்வளோ அழகா கரணைகள நமக்கு சீக்கிரமாவே போட்டு குடுத்துட்டாங்கங்க. 1 ஏக்கராவுக்கு 17,000 டூ 18,000 பில்லு செலவாகும்னு சொன்னாங்கங்க. நாங்க வந்து நம்ம கரும்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாராளமாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 22,000 பில்லு போட்டிருந்தோங்க. நாங்க வந்து காலையில சீக்கிரமாவே வந்து விதைக்கரணை எல்லாம் அள்ள ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த மாரி அன்னக்கூடையில அள்ளி அள்ளி டிப்பர்ல கொட்டிக்கலாம். கொண்டு போய் வயல்ல விளம்பிக்கலான்னு சொல்லி அள்ளிக்கிட்டு இருந்தோங்க. இது மாதிரி நாங்க ஒரு குட்டான் ஃபுல்லாவே அள்ளி முடிச்சுட்டோங்க. கடைசியில பார்த்தா வேலைக்கு வர அக்கா 2 பேர் வந்தது, "ஏன் 2 வேலை பண்ணிக்கிட்டு, இது மாதிரி நம்ம சாக்குல அள்ளி வச்சுக்கலாம். அப்போ வந்து ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்கங்க. அட இது நமக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் "எடுங்கடா சாக்க" அப்படின்னு சொல்லி கரும்பெல்லாம் வந்து சாக்குல அள்ள ஆரம்பிச்சுட்டோங்க. இது மாதிரி அள்ளி அள்ளி டிப்பர்ல எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அப்படியே கொண்டு போய் வயல்ல பரப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க ஏற்கனவே அன்னக்கூடையில அள்ளி போட்ட கரும்பு, அப்புறம் சாக்குல அள்ளின கரும்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 9 மணி இருக்குங்க. பாருங்க வெயில் இப்பயே சுள்ளுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிலுக்கு முன்ன கொஞ்சம் வெயில அனுசரிச்சு வேலைய செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி தாங்க காலையிலேருந்து நாங்க செஞ்சிட்ருக்கோம். முதல்ல வந்து சாக்குல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வயல்ல விளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த அள்ளி கொட்டினோம் இல்லைங்களா அன்னப்பேசன்ல, அத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. கடைசியா இதையுமே சாக்குலயே அள்ளிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அள்ள ஆரம்பிச்சுட்டோங்க. இதையும் அள்ளி அள்ளி எல்லாத்தையும் நாங்க சாக்குலயே வைக்க ஆரம்பிச்சுட்டோங்க. இந்த சாக்குல அள்ளி வயல்ல கொண்டு போய் விளம்புறது நிஜமாலுமே ரொம்ப ஈஸியா தாங்க இருந்துச்சு. இது இவ்வளோ நாள் தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு நாங்க 2, 3 டைம் அதையே தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க வருஷம் வருஷம் அன்னக்கூடையில தாங்க அள்ளி முதல்ல டிப்பர்ல கொட்டுவோங்க. அப்புறம் டிப்பர்லேருந்து ஒருக்கா அள்ளி கொண்டு போய் வயல்ல கொட்டுவோங்க. அதுவுமே வந்து 4 ஆள் அது மாரி நின்னுக்கிட்டு கொண்டு போய் மாத்தி மாத்தி குடுப்போங்க. இது நிஜமாலுமே அந்த அக்கா சொன்னது எங்களுக்கு ரொம்ப உதவியாவே இருந்துச்சுங்க. பாருங்க இந்த மாரி அவங்க எடுத்துட்டு வந்து சாக்குல அவங்க கிட்ட குடுத்துட்டாங்க. அந்த அண்ணன் கொண்டு போய் ஒவ்வொரு கால்லையா கொட்டிடுவாங்கங்க. ஒவ்வொரு வாய்க்கால்லயும் நடுவுல கொட்டிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் நாம எடுத்து கரும்பு புல்ல மேல கரையில விளம்பி வச்சுக்கணுங்க. பாருங்க இப்ப அவங்க எப்படி கொட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, யார் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம பாப்பா தாங்க எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு லீவுங்க. அதனால பாப்பாலாம் வீட்ல தான் இருந்தாங்க. அது எனக்கு நிஜமாவே பெரிய உதவியா தாங்க இருந்துச்சு. பாருங்க, இப்ப அந்த அண்ணன் வந்து அந்த வாய்க்கால்லயே வந்துட்டு கொட்டுவாங்கங்க கரும்ப. இது மாரி நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா, 2 கரையிலயுமே வந்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு பில்லா நாம வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா, தண்ணிய விட்டு பில்ல வந்து அப்படியே சேத்துல வந்து அழுத்திரலாங்க. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இது மாதிரி இடைவெளி விட்டு அப்படியே கொட்டிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து விளம்பிக்கலாங்க. பாருங்க நான் எப்படி விளம்புறேன் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது மாதிரி வாய்க்கால்ல கீழ கிடக்கிற கரும்ப எடுத்து எடுத்து கரை மேல வந்து ஒரு கரும்புக்கு ஒரு கரும்பு தொடுற மாதிரி வைக்கணுங்க. இது நம்ம கரும்பு தான் அப்படிங்கிறதுனால பொல எங்கேயும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க நல்லாவே நெருக்கமாவே போட ஆரம்பிச்சிட்டோங்க. இதே வந்து நம்ம விதைக்கரணைய விலைக்கு வாங்கியிருந்தோம்னா கொஞ்சம் எட்டி பிடிச்சி தாங்க போடுவோம். இது நம்ம கரும்புங்கிறதுனால தாராளமாவே நம்ம போட்டுக்கலாங்க. இது மாதிரி நம்ம வரிசையா எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ இதில தண்ணிய விட்டு ஊறுனதுக்கப்புறம் எடுத்து கரும்பு வந்து நம்ம உள்ள அழுத்திக்கலாங்க. இப்பயே வெயில் ரொம்ப ஏறிடுச்சுங்க. நம்ம அதுக்குள்ள கரும்பு புல்லு காயாம நம்ம தண்ணிக்குள்ள அழுத்திரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வேக வேகமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க.
இத விளம்பிக்கிட்டு இருக்கும்போதே தாங்க நெனப்பு வந்துச்சு. ஐயய்யோ! அடியோரம் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நான் அடியோரம் போடலான்னு சொல்லி கெளம்பிட்டேங்க. அக்காங்க இருந்ததுனால, அக்காங்க வந்து நான் எடுத்து விளம்பி விட்டுர்றோம் அப்படின்னு சொல்லி விளம்ப ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஏன்னா அரை செரவ நெருக்கிட்டோம். அதனால தண்ணியும் எடுத்து விட்டுட்டோம்னா, அப்படியே சைட் பை சைட் பாய்ச்சிக்கிட்டே வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உரமும் போட ஆரம்பிச்சுட்டேங்க. பாருங்க நான் உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவைங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தண்ணியும் எடுத்து விட்டாச்சுங்க. கரும்புக்கு கட்டிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி வந்து சரியான வெயிலா இருக்கிறதுனால பாயறதுக்கே ரொம்ப லேட் ஆகுங்க. இது வேற 1 ஏக்கரா வயலுங்க. நல்லா நெட்டு கானாவே விட்டுட்டோங்க. அதனால சரின்னு சொல்லி தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. ஒரு பாத்தி பாஞ்சு முடிச்சிருச்சு. சரி கரும்ப நடவு செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோங்க. பாப்பாங்கலாம் வீட்ல இருக்காங்க. இது இந்த வருஷத்தோட நடவுங்க. அதனால சாமிய கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். நம்ம பயிர் நல்லா செழித்து வளரணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான வணங்கிக்கிட்டு முதல்ல சின்ன பிள்ளைங்கள தாங்க நட சொல்லுவோம். ஏன்னா அம்மா, அப்பா சின்ன பிள்ளைங்கள்ல எங்கள தாங்க நட சொல்லுவாங்க. நானும் இப்ப அதையே தான் ஃபாலோ பண்றேன். இப்ப நான் பாப்பாங்கள்ட்ட கரும்பு எடுத்து குடுத்து நட சொல்றேங்க. ஃபர்ஸ்ட்டு குட்டி பாப்பாக்கு எப்படி நடணும்னே தெரியலங்க. பரவால்ல சின்ன பிள்ளை தானங்களே! அவங்க நடவு செஞ்சு குடுத்ததே நமக்கு பெரிய விஷயம் தாங்க. அப்புறம் பெரிய பாப்பா எப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுமே மாத்தி நடவு செஞ்சுட்டாங்கங்க. எனக்கு அந்த அன்னைக்கு குழந்தைங்களுக்கு லீவா இருந்து அவங்க கையால நம்ம இந்த வருஷத்தோட நடவ வச்சதுல எனக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷம் தாங்க. கண்டிப்பா நம்ம கரும்பு நல்லா செழிச்சு, செல்வ செழிப்போட வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நெஜமாவே இருக்குதுங்க. இதுக்கப்புறம் நாங்க எடுத்து கரும்பெல்லாம் நடவு செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க. பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாரி வெளம்பி வச்சிருக்க கரும்பெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள வச்சு நல்லா அழுத்திரணுங்க. நல்லா கீழ இறக்கியே வச்சுட்டோங்க. ஏன்னா பார் ஓட்டும்போது அத வந்து மூடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான வெயிலுங்க. வெயில்ல விட்டோம்னா கரும்பு புல்லு வெம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேக வேகமா நட ஆரம்பிச்சுட்டோங்க. ஆளுக்கு ஒரு காணா எடுத்துக்கிட்டு, தண்ணி ஒரு பக்கம் பாஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஒரு வழியா 2 நாளையில அந்த 1 ஏக்கரா ஃபுல்லாவும் நாங்க நடவு செஞ்சுட்டோங்க. இது அடுத்த நாள் வந்து களை வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருந்தும் அடிச்சு விட்டுட்டோங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து கரும்பு புல்லு வளர்ந்து வர்றதுக்குள்ள நம்ம களை வெட்ட முடியாதுங்க. அதனால இதுக்கு நம்ம மருந்து அடிச்சு தாங்க ஆகணும். நாங்க எப்படி கரும்பு நடவு செஞ்சோங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. நம்ம வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.